ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அடுத்தவங்களை எப்படி மேனிப்புலேட் பண்றது. நம்ம நினைச்சதை அடுத்தவங்கள செய்ய வைக்கிறது தான் மேனிப்புலேஷன். இதனால நமக்கு நிறையவே பலன் கிடைக்கும். மேனிப்புலேஷன் சொன்னதும் எல்லாருமே நெகட்டிவா தான் நினைக்கிறாங்க. ஆனா எல்லாருக்குமே நல்லது கெட்டது அப்படின்னு ரெண்டு பக்கம் இருக்குல்ல. அந்த வகையில மேனிப்புலேஷனை பாசிட்டிவாவும் யூஸ் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க. லாஸ்ட்ல சூப்பரான ட்ரிக் ஒன்று சொல்லியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க ஆசைப்பட்டது ஈஸியா மத்தவங்களை செய்ய வைக்க முடியும். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஜாரா ரொம்ப பணக்கார பொண்ணெல்லாம் இல்ல, ரொம்ப ஃபேமஸும் இல்ல. ஆனா அவட்ட ஒரே ஒரு பவர் இருந்தது. மத்தவங்களை இதை செய்ய வைக்கணும்னு நினைச்சிட்டா செய்ய வச்சிருவா. இதை செய்யறோன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படி மேனிப்புலேட் பண்ணி அவங்கள மயக்கிடுவா. ஆனா ஜாரா என்னைக்குமே இந்த சக்திய கெட்ட விதத்துல பயன்படுத்தினதில்ல. அவ வாழ்ந்துட்டு இருந்த டவுன்ல ஒரு நாள் பெரிய பிரச்சனை வந்தது. அந்த டவுன்ல மிஸ்டர் ராயன் அப்புறம் மிஸ்டர் ஜோசப் இப்படி ரெண்டு பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் செம்மையா சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த டவுனை பிரிக்கணும், நம்ம சமூகத்தை ரெண்டா பிரிக்கணும்னு மாறி மாறி பஞ்சாயத்து பண்ணாங்க. மிஸ்டர் ராயன் பேக்கரி வச்சிருந்தாரு, ஜோசப் டீ கடை வச்சிருந்தாரு. ரெண்டு பேரும் தேவை. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாதான் அவங்க கடையும் ஓடும், டவுனுக்கும் பலன் இருக்கும். டீ குடிக்க வரவங்க நல்லா கேக் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. கேக் சாப்பிட வரவங்க ஒரு நல்ல டீ குடிச்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க விருப்பப்படல. அவங்க ஈகோ கடைய மட்டும் இல்ல, ஊரையே ரெண்டாக்க பாத்துச்சு. சோ ஜாரா உள்ள நுழைஞ்சு தன்னோட பவரை காட்ட நினைச்சா. அண்ணன் ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? ஒன்னா இருந்தா தானே எல்லாருக்கும் நல்லது. இப்படி எல்லாம் அவ கெஞ்சல. ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருக்கீங்க? நாங்க கடைக்கு வந்தாதான் உங்க பிசினஸே ஓடும். அப்ப மரியாதையா ஒன்னா இருக்க பாருங்க, இல்லனா உங்க கடைக்கு யாருமே வரமாட்டோம் அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸும் பண்ணல. அதுக்கு பதிலா சில ஸ்ட்ராட்டஜிஸ பயன்படுத்தினா. சோ ட்ரிக் நம்பர் 1, த பவர் ஆஃப் ஃப்ரேமிங். அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நேர்ல போய் கன்வின்ஸ் பண்ணாம பிரைவேட் டின்னர் அரேஞ்ச் பண்ணி ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டா. அவ பண்ண இன்விடேஷனே வித்தியாசமா இருந்தது. பெரிய பிசினஸ் புரட்சியை பத்தி பேசுறதுக்கான அரிய வாய்ப்புன்னு டைட்டில போட்டு இன்விடேஷனை அனுப்புனா. சோ ராயனுக்கும் ஜோசப்புக்கும் செம்ம ஆர்வம். இந்த அழைப்பை கண்டிப்பா ஏத்துக்கிட்டே ஆகணும்னு ஜாராவோட வீட்டுக்கு போறாங்க. ட்ரிக் நம்பர் 2, தி ஆர்ட் ஆஃப் சட்டில் பிரைஸ். டின்னர் அப்போ ஜாரா ரெண்டு பேரை பத்தியும் செம்மையா புகழ்ந்து பேசினா. ராயன் கிட்ட, நான் எப்பவுமே உங்க பேக்கரியை ரொம்ப ரசிச்சிருக்கேன். எப்படி இப்படி சூப்பர் பேக்கரி நடத்துறீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன். உங்க கடையோட பிரெட்டை சாப்பிடாம காலை சாப்பாட்டுல திருப்தியே இருக்காது. இதெல்லாம் மக்கள் சொல்றதை என் காதால கேட்டிருக்கேன் இப்படி சொன்னா ஜாரா. அடுத்ததா ஜோசப் கிட்ட, உங்க டீ கடை ஒரு மேஜிக் மாதிரி. காலை நேரத்தை சூப்பரா மாத்தக்கூடிய மேஜிக் உங்க டீல தான் இருக்கு. என்னதான் பெஸ்டான கேக்கே சாப்பிட்டாலும் உங்க டீ இல்லாம முழுமை அடையாது அப்படின்னு மக்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஜாரா. ரெண்டு பேரோட பிசினஸையும் தனித்தனியா பாராட்டினா ஜாரா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா எப்படி பலமா இருக்கும்னு புரிய வச்சா. அவங்களோட மைண்ட்ல ஐடியாவை விதைச்சா. ஆனா ஃபோர்ஸ் பண்ணல, அவங்களே அதை அக்செப்ட் பண்ணாங்க. அப்படி பணிவா பாராட்டினா. உன் டீ கடை இல்லாம உன் பேக்கரி இல்லப்பா, உன் பேக்கரி இல்லாம உன் டீ கடை இல்லப்பான்னு ரெண்டு பேரு மைண்ட்லயும் ஐடியா விதைக்கப்பட்டுச்சு. அடுத்ததா த இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற சூப்பர் ட்ரிக் ஒன்னு யூஸ் பண்ணா. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா சூப்பரா ஓடும் பிசினஸ். ஏன் தேவையில்லாம இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்கல. ஒரே ஒரு கேள்வி கேட்டா. ஒருவேளை வேற யாரோ ஒருத்தர் பேக்கரி டீ கடை ஓபன் பண்ணா என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்படி ஒரு கேள்வி அவ கேட்டதும் ரெண்டு பேரும் அமைதியாயிட்டாங்க. ஓகே, நம்ம ரெண்டு பேரும் சண்டையை போட்டு பிரிஞ்சுட்டா குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்னு மூணாவதா ஒருத்தன் பூந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் அவன் பக்கம் ஈர்த்துப்பானே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கதான் எங்க நம்ம பிசினஸ்ல லாஸ் வந்துருமோ அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு வந்தது. இதே பயத்தோட ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வேலை செஞ்சா நல்ல பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கையும் வந்தது. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஜாரா ரெண்டு பேரையும் யோசிக்க வச்சா. நாலாவதா சூப்பர் ட்ரிக் ஒன்னு யூஸ் பண்ணா. எமோஷனல் ஹூக்க போட்டா. ஒரே ஒரு கதை, அதுவும் பவர்ஃபுல்லான கதைய சொன்னா. வேறொரு டவுன்ல இதே மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பேக்கரி வச்சிருந்தாரு, இன்னொருத்தர் டீ கடை வச்சிருந்தாரு. ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வேலை பார்க்க விருப்பப்படல. ஒரு நாள் இன்னொரு பிசினஸ் மேன் ஒருத்தர் அவர் வீட்டுக்கிட்டே பேக்கரி டீ கடை ஓபன் பண்ணாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமே பிசினஸ் ஒன்னும் இல்லாம போச்சு. நம்ம சண்டை போடாம ஒத்துமே அந்த பேக்கரி நடத்திருக்கலாமேன்னு லேட்டா தான் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னு ஒரு கதைய சொன்னா. ராயனும் ஜோசப்பும் மாறி மாறி பாத்துக்கிட்டாங்க. ஜாரா என்ன சொல்ல வரான்னு அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சது. ஆனா அவ மேனிப்புலேஷன் இங்கேயோட நிக்கல. 5வது ட்ரிக்கா அவங்க ஐடியாவை சிந்திக்க வச்சா. கதைய சொல்லி முடிச்சு ஒரு நிமிஷம் அமைதியா இருந்த ஜாரா சேர்ல பின்னாடி சாஞ்சு உட்காந்து சிரிச்சுக்கிட்டே, ஆனா கண்டிப்பா இது இங்க நடக்காதுன்னு எனக்கு தெரியும். இங்க இருக்க ரெண்டு புத்திசாலி பிசினஸ் மேனும் மூணாவதா வேற ஒருத்தர பிசினஸ் எடுத்துக்க விட மாட்டீங்க, என்ன சரிதானே அப்படின்னு கேட்டா. உடனே அவங்க ரெண்டு பேரும் ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டாங்க. அப்போல இருந்து என்ன பிரச்சனைனாலும் அவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ளேயே சரி பண்ணிக்கிட்டு ஒன்னு சேர்ந்தே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்க ஜாரா கெஞ்சினாலா இல்ல ஃபோர்ஸ் பண்ணாலா, நெகட்டிவா ஏதாவது மேனிப்புலேட் பண்ணாலா? இல்ல. ஆனா அவ யூஸ் பண்ண சிம்பிள் ட்ரிக்ஸ் அவங்கள மறைமுகமா மேனிப்புலேட் பண்ணுச்சு. நம்ம ஜாரா சொல்றதுதான் கேக்குறோங்கிறது அவங்களுக்கே தெரியல, ஈகோவை விட்டுட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியல. சோ ஜாராவோட இந்த வகை மேனிப்புலேஷன் பாசிட்டிவானது. இதே 5 ட்ரிக்ஸை வச்சு நம்ம நெகட்டிவா மேனிப்புலேட் பண்ண முடியும். ஆனா அதால நமக்கும் தான் பெரிய ஆபத்து வரும்.
ஜாரா முதல்ல ஃப்ரேம் பண்ணா. அவங்கள வாங்க வந்து பேசுங்க இத அப்படின்னு டிமாண்ட் பண்ணல. இத ஒரு வாய்ப்பா அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தா. அவ பாராட்டினா. அவங்களோட பலத்தை அவங்களே ஃபீல் பண்ண வச்சா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லன்னு ப்ரூவ் பண்ணா. நம்ம தாண்டா முடிவெடுக்கிறோன்னு நம்ப வச்சா. பட்டுன்னு ஒரு கதையை சொல்லி அவங்கள யோசிக்க வச்சா. எல்லாத்துக்கும் மேல ஃபைனல் டச்சா ரிவர்ஸ் சைக்காலஜியை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் புத்திசாலித்தனத்தோட நடந்துக்க வச்சா. இந்த 5 ட்ரிக்ஸை நம்ம டெய்லி லைஃப்லயுமே யூஸ் பண்ணலாம். நம்பர் 1, ஃப்ரேம் பண்ணணும். அவங்களோட சாய்ஸா அதை அவங்க நம்பணும். உங்க தம்பி எப்ப பார்த்தாலும் பீட்சா, பர்கர், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், பஜ்ஜி, சமோசான்னு ஜங்க் ஃபுட்ஸாவே சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனை நீங்க ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட வைக்கணும். டேய் அப்படின்னு புறணிலேயே அடிச்சு ஒழுங்கா நல்ல சாப்பாடை சாப்பிட்றா அப்படின்னா கேட்பான்னு நினைக்கிறீங்க? ஜம்ப் அடிச்சு உங்களோட அடியை போட்டு முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். எப்படி இந்த மேனிபுலேஷனை யூஸ் பண்ணி அவனை நல்ல சாப்பாடு சாப்பிட வைக்கலான்னு சொல்றேன். ப்ரூஸ்லி, அர்னால்ட் இவங்கெல்லாம் ஆரோக்கியமான உணவுகள் தான் சாப்பிடுவாங்களாம். எண்ணெய் ஐட்டம், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் அதிகம் எடுத்துக்க மாட்டாங்க. கீரை, காய்கறிங்க, ஃப்ரூட்ஸ், மீட் இப்படி அவங்க உடம்பு இன்னும் வலுவாக்க மசில் பில்ட் பண்ற மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க. நீ அர்னால்ட் ஆகணும்னு சொல்லுவல்ல, நீ இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எங்க நான் வேணா ஒரு லிஸ்ட் போட்டு தரவா, என்ன ஃபுட்ஸ் சாப்பிட்டா அர்னால்ட் ஆகலான்னு? இப்படி ஃப்ரேமிங் பண்ணணும். இதை அவங்களுக்கு வாய்ப்பா காட்டணும். இல்ல நீ இதை பண்ணாதன்னு சொன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. சோ தடுக்காம வேறொரு நல்ல வாய்ப்பா அதை மாத்தி கொடுங்க. ட்ரிக் நம்பர் 2, உங்களுக்கு ஒரு வேலை முடியணும். எக்ஸல் ஷீட்ல டேட்டாவை ஃபில் பண்ணணும். அதுவும் ஈஸியா சீக்கிரமே முடிக்கணும். ஆனா உங்களுக்கு டைம் இல்ல. வேற யாராவது இதை பண்ணி தந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்க ஆபீஸ்ல உங்க கூட வேலை பாக்குறவர்கிட்ட போய் எங்க இதை முடிச்சு கொடுக்குறீங்களா, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்படி கேட்டா வேலை நடக்காது. ஏய் நீ தான் எக்ஸல்ல சூப்பராச்சே, பிரியா கூட சொல்லிட்டே இருப்பா தெரியுமா, உனக்கு ஃபார்முலாஸ்லாம் அத்துப்படியாமே சீக்கிரம் எல்லா டேட்டாவையும் ஃபில் பண்ணிருவியா, எனக்கும் ஒரு வேலை இருக்கு, உன்ன மாதிரி டேலண்ட் இருந்தா நல்லாதான் இருக்கும். சரி நீ வேணா எனக்கு இந்த வாட்டி ஹெல்ப் பண்றியா, ஒரு எக்ஸ்பர்ட் கூட இந்த வேலையை பண்ணா இன்னும் பெட்டரா பண்ண முடியும்னால இப்படி கேட்கணும். இங்க உங்க வேலை தான் முடிய போகுது. ஆனா அதை நீங்க ஈஸியா முடிக்க அடுத்தவங்களை மேனிபுலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது ஏன் ஒர்க் ஆகும்னு சொல்றேன். மக்களுக்கு தன்னை யாராவது பாராட்டினா ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் தன்னோட பலத்தை வெளிப்படுத்துறப்போ அவங்க அதுல பெருமைப்பட்டுப்பாங்க. இன்னும் அதை ப்ரூவ் பண்ணதான் நினைப்பாங்க. சோ பாராட்டிட்டு நீங்க உதவியை கேட்கிறப்போ அவங்க இதை செஞ்சு கொடுத்தே ஆகணும், ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதனால இன்னும் பெட்டராவே பண்ணி தருவாங்க. இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு அவங்களுக்கே புரியாது. ஆனா நம்ம கட்டுப்படுத்துவோம். இந்த ட்ரிக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு உதாரணம் சொல்றேன். என் கூட இந்த செமினார் வரியா அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டான். ஏன் இந்த செமினார்லாம் அட்டன் பண்ணுவான்னு கேட்பான். ஆனா அதுவே நீங்க இப்படி சொல்லி பாருங்க, நான் இந்த ஈவெண்ட்டுக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா இது வர்த்தா என்னன்னு எனக்கே தெரியல, ஏதாவது நல்ல விஷயம் பயனுள்ள விஷயம்னா நீ ஈஸியா கண்டுபிடிச்சிருவல்ல, அதான் உன்ட்ட கேக்குறேன், என்ன சொல்ற, வரியா செமினாருக்கு? இப்படி கேட்டு பாருங்க. நான் தான் முடிவெடுக்கிறேன், என்கிட்ட தான் இவன் தன்னோட முடிவை கேட்கறான் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்களும் வருவாங்க. அவங்க கிட்ட முடிவு இருக்கிறதால உங்க கூட ஜாயின் பண்ணிக்க தான் ஆசைப்படுவாங்க. அடுத்த ட்ரிக்கு எமோஷனல் ஹூக். தனியா வெளிநாட்டுக்கு ஃபிளைட்ல போக வேண்டிய சுச்சுவேஷன். ஆனா உங்க அம்மா அப்பா விட மாட்றாங்க. ஏம்மா ஏன்பா இப்படி பண்றீங்க, நான் கவனமா இருப்பேன், பத்திரமா போயிடுவேன், என்ன நம்புங்க. இப்படி நீங்க என்ன கெஞ்சினாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுவே நீங்க இப்படி சொல்லி பாருங்க, அப்பா அம்மா ஞாபகம் இருக்கா, நம்ம ரீத்து முதல் முறையா கேரளாக்கு தனியா டிராவல் பண்ணா, அப்போ நீங்க இப்படிதானே பயந்தீங்க, ஊருக்கு வந்து அவ வீட்டுக்கு கூட போகாம நம்ம வீட்டுக்கு தான் நேரா வந்தா. என் வாழ்க்கையில நான் எடுத்த பெஸ்டான முடிவு தான் அந்த கேரளா ட்ரிப்பு. உண்மையாவே அது என் வாழ்க்கையே மாத்திருச்சு, என்னை இன்னும் பொறுப்பானவளா மாத்திருக்கு. எல்லாரும் இப்படி தனியா டிராவல் பண்ணி அதை ஃபீல் பண்ணி அனுபவிக்கணும். அப்பதான் தனக்கு என்ன தெரியும் தெரியாது, தான் பலம் என்ன பலவீனம் என்ன இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொன்னா நீங்களும் செம்ம ஹாப்பியானீங்கல்ல. நானும் அதே தான் அனுபவிக்க நினைக்கிறேன். எனக்கும் நம்பிக்கை இருக்கு, என்னால தனியா ஃபிளைட்ல எல்லாம் போக முடியும், போயிட்டு வந்து உங்களை கௌரவப்படுத்துறேன். இப்படி எமோஷனலா கவர் பண்ணா ஈஸியா மயங்கிருவாங்க. இது எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே ஒர்க் ஆகும். அடுத்த ட்ரிக்கு ரிவர்ஸ் சைக்காலஜி. உன்னால இதை பண்ண முடியும் பண்ணு அப்படின்னு மோட்டிவேட் பண்றதை விட உன்னால அதை பண்ண முடியுமா, பெருசா சீன் மட்டும் போடுற அப்படின்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. பிகில் பட கிளைமேக்ஸா ஞாபகத்துக்கு வருது. விஜய் செம்ம காண்ட்ல வந்து பிளேயர்ஸ செம்ம காண்ட் எடுத்துட்டு போவாரு. எங்க அந்த பாண்டியம்மா, என்னடி இது என்ன இது, என்னமோ ஓட சொன்னா உருள்ற அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. நல்லா கொளுத்தி போட்டிருக்கேன், பிள்ளைங்க தீயா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி செம்மையா விளையாடுவாங்க. இதுதான் ரிவர்ஸ் சைக்காலஜி. உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து என்னடா எனக்கே டவுட்டா இருக்கு, என்னெல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்றான்னா, ஏன்டா அப்படி பேசுற, நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு, உன்கிட்ட செம்ம ஐடியாஸ் இருக்குன்னுலாம் சொல்லாதீங்க. இது ஓரளவுக்கு அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்தாலும் இப்ப நான் சொல்ல போறத சொல்லுங்க இன்னுமே பூஸ்டப் ஆவாங்க. ஆமாடா நீ சொல்றது சரிதான், எல்லாராலையும் பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட முடியாது, அதெல்லாம் தைரியமா கிரியேட்டிவா இருக்கவங்களால மட்டும்தான் முடியும். இப்படி சொன்னா போதும், அது அவங்க மைண்ட்ல உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னாலையும் முடியும், நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுதான் ரிவர்ஸ் சைக்காலஜி. என்னதான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் ஆமாடா நீங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணாலும் அது அவங்க மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கும். இவன் நம்மள மட்டம் தட்டுறானேன்னு ப்ரூவ் பண்ண நினைப்பாங்க. சோ இந்த 5 ட்ரிக்ஸுமே சூப்பரா ஒர்க் ஆகும். ஆனா இன்னொரு மேனிபுலேஷன் ட்ரிக் இருக்கு. கலகலன்னு பேசுறவனை கூட நம்பிடலாம், ஆனா அமைதியா இருக்கானே சரியான ஊம குசும்பு, அவனை நம்பிடவே கூடாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. இதே அமைதியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அடுத்தவங்கள மேனிபுலேட் பண்ண. கம்மியா பேசணும், அப்புறம் அமைதியாயிடணும்.
அந்த அமைதி அவங்களை இன்னும் யோசிக்க வைக்கும். அவங்களே கன்வின்ஸ் ஆயிருவாங்க. எப்படி இந்த அமைதியை யூஸ் பண்றது? கேள்விக்கு அப்புறமா யூஸ் பண்ணலாம். ஏன் நீங்க இந்த வாய்ப்பு எடுத்துக்கூடாது? இது உனக்கு பெர்ஃபெக்டான வாய்ப்பு. அப்படி நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. இந்த வாய்ப்பு உனக்கு செட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேள்வியை கேட்டு அமைதியா இருங்க. அவங்களே யோசிப்பாங்க. ஒருவேளை நல்ல வாய்ப்போ, நம்ம எடுத்துக்கலாமோ, இப்படி நல்லா ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் பவர்ஃபுல்லா ஏதாவது ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் அமைதியை யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ காசு இந்த வேலைக்கு வேணும்னு ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணாம, நான் பேச தேவையில்ல, என்னோட வேலையே பேசும், அவ்வளோ தரமா இருக்கும், இதுக்கு நான் 10,000 ரூபாய் பிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருங்க. பதில் சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு அவங்க வந்துருவாங்க. மோஸ்டா சரின்னு ஒத்துக்குவாங்க. பெட்டர் ஆஃபரா அதை பார்ப்பாங்க. அப்புறம் நான் தான் சரின்னு ஜஸ்டிஃபை பண்றவங்க கிட்ட இந்த அமைதியை யூஸ் பண்ணலாம். இல்ல நான் வரதான் ட்ரை பண்ணேன், அந்த வேலை வந்துருச்சு, இந்த வேலை வந்துருச்சுன்னு ஃபேமிலி ப்ராப்ளம் இப்படியெல்லாம் சொல்றவங்க கிட்ட சண்டை போடாம ஓகேன்னு தலையாட்டிட்டு அமைதியா இருந்துருங்க. அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனா முடியாது. ஏன்னா அவங்க சொல்ற சாக்கு போக்கு அவங்களுக்கே எதிரா இருக்க மாதிரி ஃபீல் ஆயிடும். இந்த அமைதிங்கிற மேனிபுலேஷன் ட்ரிக் ஏன் வேலை செய்யும்னா, மனுஷங்களுக்கு இந்த ஆக்வர்டான சைலன்ஸே பிடிக்காது. அதை எப்படியாவது சரி கட்ட தான் பார்ப்பாங்க. பட்டுன்னு உண்மையை கூட ஒத்துப்பாங்க. போய் பேசிக்கிட்டே இருக்க அவங்க கண்ணை கொஞ்சம் அமைதியாவே பாருங்களேன். சரி, ஆமா நான் தான் பண்ணேன், சாரின்னு உண்மையை சொல்லிடுவாங்க. இந்த அமைதி ஒரு ப்ரெஷரை உருவாக்கும். இது உங்களை பவர்ஃபுல்லா காட்டும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல, செம கான்ஃபிடென்ட்டா காட்டும் உங்களை. எதிரில் இருக்கவங்களும் உண்மையை சொல்லணும், ஏதாவது பண்ணணும்னு தன்னைத்தானே ஃபோர்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ சைலன்ஸ்ல மாஸ்டர் ஆகுங்க. எல்லா கான்வர்சேஷனையும் சொடக்கு போடுற நேரத்துல கட்டுப்படுத்த முடியும். மேனிபுலேஷன்ல எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. இந்த மேனிபுலேஷன் ட்ரிக்ஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆகும். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. இது நீங்க அடுத்தவங்க கிட்ட யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி மேனிபுலேஷன் பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கவங்க கிட்ட இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வேலை செய்யணும் உறுதியா சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி ஒர்க் ஆகலனா என்ன வந்து திட்டக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயத்துல இதை ட்ரை பண்ணுங்க. செமையா வேலை செய்யும், நீங்களே ஷாக் ஆவீங்க. அப்புறம் என்ன, எல்லாரையும் ஈஸியா மேனிபுலேட் பண்ணி நீங்க நினைச்சதை செய்ய வச்சிடலாம். பட் இதை நல்ல விஷயத்துக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்க. கெட்ட விஷயத்துக்காக யூஸ் பண்ணா உங்களுக்கே அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க என்னைக்காவது யாரையாவது மேனிபுலேட் பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்களை யாராவது மேனிபுலேட் பண்ணிருக்காங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாரும் அலர்ட் ஆகிக்கிட்டோம், நானும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.